South down. Back. திருப்புங்களா? அதே மாதிரி நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் எஸ்பியோட ஆய்வுக்கு போகும்போது அங்க எனக்கு ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அந்த பரேடு எனக்கு கொடுப்பாங்க. அதை விட
அப்பொழுது அந்த தம்பி ஒரு குரல் பெண் பிள்ளைகள் அப்படியே அவங்க நெஞ்சை நிறுத்தி அந்த கம்பீரமா இந்த நாடகர்கள் கூறிய எப்படி நீங்க பாடல காஷ்மீர் பாடல நம்முடைய 2 வீச முறுக்கு படை வீரர்கள் அங்க அந்த சலீட் பண்ணுவாங்கல்ல இந்த முதிகால தூக்குவாங்க. திரும்ப வருவதற்கு முன்பு நண்பர் வன்னியரசு வந்து உட்கார்ந்துட்டார். எனக்கு இடப்பட்ட கட்டளை அண்ணன் திரும்ப வருகின்ற வரையும் பேசியிருக்க வேண்டும் என்பது. அதனால அவங்க வேலைக்கு வந்துட்டாங்க. அதனால நான் பேசிட்டு இங்க வந்தேன். இப்ப நான் இங்க பேசிட்டு இன்னொரு நிகழ்ச்சிக்கு போறேன். இப்ப ஆனால் உங்களோட இருந்து சிறப்பு செய்வார்கள், உங்களை வாழ்த்துவார்கள். உங்களுடைய இந்த கோரிக்கைகள், இந்த நியாயமான கோரிக்கைகளுக்காக நிச்சயம் குரல் கொடுப்பார்கள் என்பதை நேரத்தில் தெரிவித்து இந்த நிகழ்ச்சி. தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல் படையினரின் நல மற்றும் மறுவாழ்வு சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நினைவேந்தல் நிகழ்வை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற திரு சங்கத்தின் தலைவர் திருமிகு விஜயகுமார் அவர்களே, துணைத் தலைவர் தமிழரசன் அவர்களே, பொதுச் செயலாளர் செல்லசுவாமி அவர்களே, பொருளாளர் பூரணச்சந்திரன் அவர்களே மற்றும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மனோகரன், டிபிஎஸ் மணி, சதீஷ் செல்லதுரை, திருமதி குஷ்மா உள்ளிட்ட இந்த நலச்சங்கத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று வீர மரணமடைந்த புல்வாமா தாக்குதலில் வீர மரணமடைந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் வேல்முருகன் அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் ஆசிப் முகமது அவர்களே, அரசியல் ஆசிரியர் தொகுப்பாளர் மற்றும் அரசியல் ஆசிரியர் பேரவையை சார்ந்த தோழர் தேரடி இந்திரகுமார் அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சிறப்பு விருந்தினர்களே, மாணவ செல்வங்களே, முன்னாள் மத்திய ஆயுதப்படை வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்க வேண்டியிருந்தது. வேல்முருகன் அவர்கள் விளக்கி சொல்லியிருப்பார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒருங்கிணைத்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்பதற்காக நாங்கள் அங்கே செல்ல நேர்ந்து விட்டது. அதனை முடித்துக்கொண்டு இங்கே வருவதற்கு இவ்வளவு காலம் எடுத்துக்கொண்டது. காலத்தாழ்வுக்காக வருந்துகிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த வீரர்களுக்கு, புல்வாமா தாக்குதலில் வீரச்சாவடைந்த வீரர்களுக்கு நன்றி பெருக்கோடு நீங்கள் முன்னெடுத்து வருகிற இந்த நிகழ்வு மிகுந்த ஆறுதலை தருகிறது. அதற்காக உங்கள் அனைவரையும், ஒருங்கிணைப்பாளர்கள் அனைவரையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இதில் பங்கேற்று
அந்த தாக்குதலில் வீரச்சாவடைந்த முன்னாள் ஆயுதப்படை வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வீர வணக்கம் செலுத்துகிற ஒரு வாய்ப்பையும் நீங்கள் வழங்கியிருக்கிறீர்கள். அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த ஆண்டும் இதிலே பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிட்டியது. அப்போது நீங்கள் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் இன்னும் நிறைவேற்றப்படாத நிலை உள்ளது. ஆகவே இந்த கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த மாநில அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய ஒரு வேண்டுகோளை இன்றைக்கு இந்த சங்கத்தின் மூலம் நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். மத்திய மாநில அரசுகள் இராணுவத்திற்கும் மத்திய ஆயுத காவல் படைக்கும் அளிக்கக்கூடிய சலுகைகள் மாநில அரசிடம் இருந்து அல்லது மத்திய அரசிடமிருந்து எங்களுக்கு கிடைக்கவில்லை என்று 14 கோரிக்கைகள் போன முறை நான் என்ன மேடையிலே உறுதியளித்தேன் என்பதை அன்பு சகோதரர் நினைவூட்டினார். போன முறையும் இதுபோல நாடாளுமன்றம் இந்த கூட்டத்தொடர் முடிந்த பிறகுதான் நடந்தது. ஆகவே அதை பேச இயலாமற் போய்விட்டது. இந்த முறையும் நேற்றோடு நாடாளுமன்ற கூட்டத்தொடர், இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்றோடு முடிந்தது. அடுத்த அமர்வு மார்ச் 10. மார்ச் 10 தொடங்கி ஏப்ரல் 4 வரையில் நடக்கும். எனவே அந்த சந்தர்ப்பத்திலாவது இவற்றையெல்லாம் நீங்கள் நாடாளுமன்றத்தில் கட்டாயம் எங்களுக்காக எழுப்ப வேண்டும், எங்கள் சார்பில் எழுப்ப வேண்டும் என்று என்னிடத்திலே கூறினார். நாடாளுமன்றத்தை பொறுத்தவரையில் நாம் நினைக்கிற போதெல்லாம் எழுந்து பேசிவிட முடியாது என்பதுதான் பிரச்சனை. அதிலே சில நடைமுறைகள் இருக்கின்றன. பெரிய கட்சிகள், சிறிய கட்சிகள் என்கிற பாகுபாடுகள் உள்ளன. 2 உறுப்பினர்களை கொண்ட கட்சி அங்கே கட்சியாகவே கருதப்படாது. அதுதான் நாடாளுமன்றத்தின் விதி. 5 எம்பிக்களை கொண்டிருந்தால் குரூப் என்று மதிப்பீடு செய்கிறார்கள். 8 உறுப்பினர்கள் கொண்டிருந்தால் கட்சி என்று மதிப்பீடு செய்கிறார்கள். 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் பார்லிமெண்டரி பார்ட்டி, 5 எம்பி இருந்தால் பார்லிமெண்டரி குரூப், 2, 3, 4 இருந்தால் இண்டிபெண்டன்ட் மாதிரி தான், சுயேட்சை மாதிரி, உதிரிகள் என்பதைப் போல. ஆகவே பார்ட்டி, குரூப் ஆகியவற்றுக்குத்தான் நேரத்தை பங்கீடு செய்வார்கள். ஒரு விவாதம் நடக்கிற போது அந்த விவாதத்திற்கு 5 மணி நேரம் அல்லது 6 மணி நேரம் என்று ஒதுக்கினால் அதை ஆளுங்கட்சிக்கு இத்தனை மணி நேரம், எதிர்கட்சிக்கு இத்தனை மணி நேரம் என்று உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அரை மணி நேரம், 1/4 மணி நேரம் என்று ஒதுக்குவார்கள். அந்த நேரத்தை அந்தந்த கட்சிக்கு ஒதுக்கீடு செய்து அறிவிப்பார்கள். அதை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களை போன்றவர்கள் இடையிலே எழுதி கொடுத்து அனுமதி கேட்டு அவர்கள் கடைசி நேரத்திலே மிச்சம் ஒரு அரை மணி நேரம் வைத்து ஆளுக்கு 2 நிமிஷம் என்று ஒரு 10-15 பேரை பேச வைப்பார்கள். அப்படி அந்த 2 நிமிடம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி தான் நாங்கள் பேச வேண்டும். இது உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லுகிறேன். அடுத்து ஒரு துறை தொடர்பான விவாதம் வருகிற போது அந்த துறை தொடர்பான விவாதத்தில் அது தொடர்பான பிரச்சனைகளை தான் பேச முடியும். ஒரு துறையின் விவாதத்திலே இன்னொரு பிரச்சனையை எழுப்ப முடியாது. அது எழுப்பினாலும் பொருத்தம் இருக்காது. 0 ஹவர் என்று ஒரு நேரத்தை ஒதுக்குவார்கள், 1 மணி நேரம். 0 ஹவர் என்பது அந்த பிசினஸ்ல எதுவும் இல்லாமல், அதாவது அவங்க வரையறுக்கக்கூடிய நேரம் இல்லாமல் 1 மணி நேரம் பொது பிரச்சனைகள் குறித்து யாரும் பேசலாம் என்று 1 மணி நேரம் ஒதுக்குவாங்க. அதுக்கு 20 பேரை தேர்ந்தெடுப்பாங்க குழுக்கள் முறையில். அந்த 20 பேர் தான் பேச முடியும்.
அந்த 21வது பேரையும் கூப்பிட மாட்டாங்க. அந்த 20 பேருக்கும் 1 மணி நேரத்தில் வாய்ப்பு கிடைக்குமான்னா 1 மணி நேரத்துக்கு கிடைக்காது. அது சில நேரங்களில் ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 பேருக்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சில ப்ரொசீஜர் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த 0 ஹவரில் தான் இதை எழுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா டிஃபென்ஸ் சம்பந்தமான பில் வந்துச்சுன்னா அதில் நம்ம பேசலாம். வேற ஏதாவது இது சம்பந்தமான அறிக்கை தாக்கல் பண்ணுறாங்க, அந்த அறிக்கை மீதான விவாதம் வருதுன்னா பேசலாம். இல்லை பட்ஜெட் விவாதம் பொதுவானது, பிரசிடென்ட் உரை மீதான விவாதம் பொதுவானது, அதில் பேசலாம். அந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கிற போது எங்களுக்கென்று ஒதுக்கப்படுகிற நேரம் அதிகபட்சம் 5 நிமிடம், குறைந்தபட்சம் 2 நிமிடம். இதனால தான் சில நேரங்களில் நம்ம உங்கள் முன்னால் வாக்குறுதி கொடுத்தால் கூட அதன்படி அங்கே போய் எழுப்ப முடிவதில்லை. இப்போ வேற என்ன செய்வோம்னா அந்த நேரங்களில் ஒரு மெமரண்டமாக, ஒரு கடிதமாக எழுதி, ஒரு கோரிக்கை மனுவாக எழுதி சம்பந்தப்பட்ட அமைச்சரை தனியே போய் சந்தித்து இந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் விடுப்போம். ஆகவே இந்த பிரச்சனைகள் குறித்து நாடாளுமன்றத்திலே பேசுவோம் என்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு தந்தாலும் இதை ஒரு கோரிக்கை மனுவாக டிஃபென்ஸ் மினிஸ்டரை சந்தித்து உங்கள் சார்பில், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்வைப்பேன் என்கிற ஒரு உறுதியை உங்களுக்கு நான் தருகிறேன். இதில் மாநில அரசுக்கான கோரிக்கைகளும் இருக்கின்றன, மத்திய அரசுக்கான கோரிக்கைகளும் இருக்கின்றன. இதில் மாநில அரசுக்கான கோரிக்கைகளை முதல்வரின் கவனத்திற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு எடுத்து செல்வோம். அதில் குறிப்பாக குடிசை மாற்று வாரியத்தில் இடஒதுக்கீடு இல்லை, மாவட்டங்கள் தோறும் கேன்டீன் வசதிகள் இவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை என்கிற முக்கியமான சில இராணுவ வீரர்களின் வாரிசுகளுக்கு உயர்கல்வியிலே இடஒதுக்கீடு இல்லை, பிடெக், பிஇ, ஐஐடி, எம்பிபிஎஸ் அது போன்ற அந்த 14க்குமே மிக முக்கியமானவையாக இருக்கிறது. அரசு நிலங்கள், இலவச வீட்டுமனை பட்டா எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது, ஆனால் நமக்கு இல்லை. இது போன்ற சில கோரிக்கைகள் நிச்சயமாக இது ஜனநாயகபூர்வமான கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள். நாட்டுக்காக பாடுபட்ட, உழைத்த, தியாகம் செய்த உங்களின் குடும்பத்தினரின் நலன்களுக்காக இதை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எம் போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் நமக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு உள்ளனர். அவர்கள் 4 பேருமே நன்கு பேசக்கூடியவர்கள். ஆகவே அவர்களிடத்தில் இதை நான் எடுத்து கூறி, வாய்ப்பு இருந்தால் சட்டமன்றத்திலும் பேச வேண்டும் என்பதை வலியுறுத்துவேன் என கூறி, புல்வாமா தாக்குதலில் வீரச்சாவடைந்த தோழர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். பேக் வரும், வைடு வருது உங்களுக்கு. அதான் நீங்கள் அங்கே நின்று எப்படி வரும்? வைடுக்கு வந்தால் தான் அதான். கொஞ்சம் கேர்ள்ஸ் முந்தி பாருங்க. முன்னாடி பாப்பா நடுவில் வாங்க முடியாது. இந்த கேப்பை ஃபில் பண்ணுங்க முட்டியில். அப்படியே நவுறு பாப்பா. பின்னாடி செகண்ட் ரோ குட். முன்னாடி வாங்க. ஓகே. ரெடி. எல்லாம் ஓகே. அங்கிருந்தா எடுத்தேன். எது அண்ணா அவ்வளோதானா?